வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜூலி விஜயோட அந்த வேலூர் பரப்புரையை பற்றி பேசின விஷயங்கள் தான் இன்னைக்கு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இணையதளத்தில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்குது. இதுக்கு பல்வேறு தரப்பு டிவிகேவோட தொண்டர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும், நிறைய யூடியூப் ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாலும், நம்ம செம்பருத்தி வனஜாவாக இருந்த நம்ம லக்ஷ்மி ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க ஜூலியோட அந்த விமர்சனத்தை பற்றி மட்டும் பேசல, இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ ஆள்கின்ற கட்சியை பற்றியும் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கும் நிறைய அட்வைஸ் மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி செய்யாதீங்க, இந்த மாதிரி உங்கள் இதை கொண்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம செம்பருத்தி லக்ஷ்மி சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச தமிழக அரசோட விருதில் கூட நம்ம செம்பருத்தி சீரியலில் நடித்த நம்ம ஷபானாவுக்கு விருது கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதில் ரொம்பவும் முக்கியமான கேரக்டராக கருதப்பட்ட நம்ம வனஜாவை விருது கொடுக்கல, இல்லை அவங்களுக்கு ஒரு எந்த வித அங்கீகாரமுமே கொடுக்கல. அதை பற்றியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க ரொம்ப கோவமாக வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக அந்த ரோலை உங்களை விட யாருமே சிறப்பாக பண்ண முடியாது. அதில் வில்லத்தனம் மட்டும் கிடையாது, சில நேரத்தில் அது ஒரு காமெடியாகவும் கொண்டுட்டு போயிருக்காங்க. ஏன்னா ஒரு வில்லி அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸும் அந்த மாதிரியே நடந்துக்காம இது வரைக்கும் ஒரு ஆண் அந்த கேரக்டர் பண்ணினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உடைச்சி ஒரு பெண் அந்த வில்லத்தனத்தை பண்ணினா எப்படி ஒரு குடும்பத்தில் சுவாரஸ்யமாகவும் அதே நேரத்தில் அந்த வில்லன் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறத ஒரு பெண் நினச்சா அந்த வில்லன் கேரக்டரை ஆணை விட சிறப்பாக பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம செம்பருத்தியில் ஃபஸ்ட் டைம் நம்ம லக்ஷ்மி காட்டியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த சீரியல் 4 இயர்ஸுக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி அந்த ஜீ தமிழுக்கே ஒரு இது வாங்கி கொடுத்துச்சு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாகவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம செம்பருத்தி சீரியலில் வில்லியா நடித்த லக்ஷ்மி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பதிவு பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக தமிழக அரசு நிறைய கலைஞர்களுக்கு விருது அறிவிச்சிருந்தாங்க. அவங்க வெளித்திரை நடிகர்களாக இருக்கட்டும், இல்லை சின்னத்திரை நடிகர்களாக இருக்கட்டும், தன்னுடைய பங்களிப்பை அந்த கேரக்டருக்கு சிறப்பாக அளித்தவங்களுக்கு தேர்ந்தெடுத்து தமிழக அரசு இப்போது விருது கொடுத்துருக்காங்க. அதில் கூட நம்ம சூர்யா, ஏஆர் ரகுமானாக இருக்கட்டும், ஷபானா இருக்கட்டும், நிறைய பேர் அதில் விருது வாங்கியிருந்தாங்க. நிறைய சீரியல் ஆர்டிஸ்டையும் அதில் கௌரவப்படுத்துறது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இதில் நிறைய பேருக்கு விருது கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்போ விருது வாங்கினவங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அந்த மாதிரி ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்தது. ஏன்னா அப்போது செம்பருத்தி சீரியலில் வனஜா அப்படிங்கிற கேரக்டரில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்த நம்ம லக்ஷ்மி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விருது அளிக்கிற கமிட்டியை யார் தேர்ந்தெடுக்கிறா? ஏன்னா இதை தேர்ந்தெடுக்கிறவங்க ஒரு திரைத்துறையை சேர்ந்தவங்களா, இல்லை கலைத்துறையை சேர்ந்தவங்களா, இல்லை இதை பற்றினா அவங்களுக்கு அனுபவமாக இருக்கா, இதுக்கு முன்னாடி இவங்க டைரக்டராகவோ ப்ரொடியூசராகவோ இல்லை எதுவாவது இருந்திருக்கிறாங்களா, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இந்த திரைத்துறை சாராத ஒருத்தர் இந்த திரைத்துறையில் இவங்க சிறப்பாக பங்காற்றிருக்கிறாங்க எப்படி முடிவை சொல்ல முடியும்? இவங்க நல்லா நடிச்சிருக்காங்க, இவங்க நல்லா நடிக்கல, இவங்க நடிப்பு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுறீங்களா, அது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உண்மையிலேயே நடிப்பை பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடித்தவங்க ரொம்ப மூத்த கலைஞர்களாகட்டும், இல்லை இந்த இண்டஸ்ட்ரியில் இப்போ பணியாற்றி இருக்கிற எவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, நீங்கள் அந்த மாதிரி ஒரு குழுக்களை நியமித்து தானே நீங்கள் இந்த மாதிரி தேர்வு கமிட்டியை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வருத்தத்தை, ஆதங்கத்தை ரொம்பவும் கொட்டியிருக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே செம்பருத்தி சீரியலில் நடித்த அந்த வனஜா அப்படிங்கிற கேரக்டர் எல்லார் மனசுலையுமே ரொம்ப ஆழமாக விரும்பப்பட்ட ஒரு கேரக்டர். அதனால தான் அடுத்தடுத்த சீரியல் ஜீ தமிழில் அவங்க வில்லி ரோலில் கமிட் ஆனாங்க. அவங்களுடைய அந்த ரோல் ரொம்பவும் ஒரு பேசு பொருளாக இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப சொல்லியே ஆகணும். ஏன்னா செம்பருத்தி டிரெக்டரே கிட்டத்தட்ட ஹீரோ அப்புறம் இந்த வில்லி கேரக்டர் இந்த 2 தவிர மற்ற எல்லாத்தையும் மாறினாலும் நம்ம சீரியலோட அந்த சுபாவம் தன்மை கொஞ்சம் கூட மாறவே இல்லை. ஆனால் என்னைக்கு ஷபானா மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்ததோ, அதுக்கப்புறம் தான் இந்த சீரியலை முடிக்க வேண்டிய நாங்கள் கட்டாயத்துக்கு வந்தோம். மற்றபடி இந்த சீரியலுக்கு வனஜாவோட ஒரு பங்களிப்பு கிட்டத்தட்ட 40% மேலே இருக்கும். ஏன்னா
இந்த ரோலை சில சில இடத்துல நான் நான் வந்து இப்படி இந்த ஷார்ட் முடிஞ்சா நல்லாயிருக்கும் நான் ஒரு கணிப்பு வச்சுருப்பேன். ஆனால் அவங்க என்னோட கணிப்பை தாண்டி 100% கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் எனக்கு அவங்கக்கிட்ட பிடிச்ச விஷயமே. நம்ம ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அதை அவங்க 200% நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பேசப்பட்ட கதாபாத்திரம் தான் அந்த வனஜா அப்படிங்கிற கேரக்டர். அவங்களுக்கு ஏன் வந்து இது கிடைக்கல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூலி வந்து ரீசெண்டாக வேலூர் பரப்பூரில் தாவேக தலைவர் விஜய் பேசினதை பற்றி தப்பாக பேசியிருந்தாங்களா, தப்பாக பேசல, தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கூட அரசியல் அறிவு இல்லாமல் இருக்கிற இளைஞர்களை ஒன்று திரட்டி என்ன பண்ண செய்ய போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி தேவையில்லாமல் கதை சொல்லிட்டு இருக்காதீங்க, இருக்கிற ப்ராசஸ் வந்து இருக்கிறபடியே இருக்கட்டும், உங்கள் இஷ்டத்துக்கு அதை உங்களுக்கு வசப்படுத்துகிற மாதிரி பேசி இருக்கிற இளைஞர்களை தூண்டி தயவுசெய்து தமிழ்நாட்டை கலவரமாக ஆக்கிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம லக்ஷ்மி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அரசியல் புரிதல் இல்லாமல் ஒரு தலைவரோட பேச்சுக்கு கருத்து தெரிவிக்கிறது அப்படிங்கிறது அதுவே முதல்ல தவறான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசியல் நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சிறந்த பேச்சாளர் தான் நல்ல தலைவராக ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து மிகவும் தப்பானது. நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பேச்சாளர் ஆகலாம். பட்டிமன்றத்தில் நிறைய பேர் நல்லா பேசுகிறாங்க, அவங்களாம் அரசியல் தலைவர் ஆகிட முடியாது இல்லை. ஒரு தலைவனுக்கு வழிகாட்டுதல், அதாவது ஒரு கெப்பாசிட்டி வேணும். அந்த கெப்பாசிட்டி இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணுமே தவிர நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் நல்லா பேசலை, இதன் மூலமாக ஒரு தலைவரை கணிச்சிட முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு ஏன் வந்து இப்போ இருக்கிற தலைமுறை வந்து வழிவிட மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இவங்க வந்து ஒரு ஒழுக்கத்தில் சிறந்தவங்களாக இருந்திருந்தா தாராளமாக இப்போ வர இளைய தலைமுறைக்கு வழிவிடலாம். அல்லது ஒரு அரசியல் நாகரிகத்தோடு நடந்துக்கலாம். அந்த நாகரிகம் ஏன் இப்போ இருக்கிற அந்த எல்டர் தலைவர்களுக்கு இல்லாமல் போச்சு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியல. பேச்சில் ஒழுக்கம் கிடையாது. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசினதை இன்னொருத்தர் விமர்சிக்கும் போது தரக்குறைவான வார்த்தைகளை, ரொம்பவும் கீழ்த்தனமான வார்த்தைகளை, கிட்டத்தட்ட 30-40 வருஷம் இந்த அரசியல் இதில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பேச்சுகள் எவ்வளவு ஒரு அனுபவம் வாய்ந்ததா இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேரணும். நீங்கள் வந்து ரொம்பவும் ஒரு நடிகனை பற்றி தானே பேசுகிறோம், எப்படி வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க. அது உண்மை கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு நடிகனாக நிறைய நடிச்சிட்டாரு. இப்போ வந்து நான் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொல்லி நிறைய கொள்கைகளை வந்து சொல்லியிருக்காரு. அதை அவங்க பெரிய லாங் வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அவருடைய கொள்கைகள் எவ்வளவு நமக்கு அடாப்ட் ஆகும், சூட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இலவசம் அப்படிங்கிறத இவ்வளோ நாள் வந்து நீங்கள் கொடுத்து ஓசியில் வாங்கிட்டு போயிடுறாங்க, அவங்களுக்கு என்ன பணம் கொடுத்தா வாங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மக்கள் மேலேயே, உங்களை அந்த இடத்துல கொண்டுட்டு போய் உட்கார வச்சவங்க மேலேயே நீங்கள் தப்பான ஒரு குற்றச்சாட்டை இது வரைக்கும் வச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த குற்றச்சாட்டு ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஏன்னா இன்னைக்கு வந்து புதுசாக வந்த ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது உங்களுடைய பணம், நீங்கள் வரியாக கட்டுற பணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இந்த பணம் வந்து உங்களுக்கு யாராவது இலவசமாக தரேன் அப்படின்னு சொன்னால் அது உண்மை கிடையாது. உங்களுடைய வரி பணத்தை இன்னைக்கு வசூலித்து உங்களுக்கு பிரித்து தராங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. யாருமே இங்கே ஓசியில் வாழலை. எல்லாமே தமிழக மக்களோட வரி பணம். தமிழக மக்களோட வரி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த இந்தியாவுமே செழுமையாக வளர்க்குற அளவுக்கு இன்னைக்கு தமிழக மக்களோட வரிப்பணம் இருக்குது. ஸோ தயவு செய்து யாருமே இலவசம் அப்படிங்கிற பேரால் மக்களை இழிவுபடுத்துறது இன்னையோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து தவைக்க தலைவர் விஜயோட மொத்த அந்த கொள்கைகள் அவங்களுடைய கட்சி கொள்கைகளாக இருக்கட்டும், இப்போ வந்து 2026 எலெக்ஷனுக்கு அவர் சொன்ன அந்த விஷயங்களை எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ